கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசப்பா நல்லவர், பெரியவர், எல்லாவற்றையும் செய்வார். அவரை நம்புங்க. இன்றைக்கு ஜெபத்தில் உங்கள் காரியத்தை ஆரம்பிங்க. ஜெபத்தில் உங்கள் காரியத்தை முடியுங்க. இன்று காலையிலிருந்து இரவுக்குள்ளாய் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறதை உங்கள் வாழ்க்கையில் நிரூபிக்க போகிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் மேலே உங்கள் வாழ்க்கையில் கிரிசதை பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாளுக்கான ஜீவார்த்தையை கேட்போமா? எஸ்தர் 7வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதில் அவனை தூக்கி போடுங்கள் என்றான். ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, நன்மைக்காக பேசுவீர்கள். நன்மைக்காக பேசுவீர்கள். பாருங்க, மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன் ராஜாவுடைய நன்மைக்காக பேசினானா, ராஜாவுக்கு நன்மை உண்டாக பேசினானா. பாருங்கள், உங்களோடும் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். நீங்களும் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக பேசுவீர்கள். தீமை உண்டாக அல்ல, தீமைக்கு ஏதுவாக அல்ல, நன்மைக்கு ஏதுவாக பேசுவீர்கள். ஆண்டவர் இந்த பூமியில நம்மை எதற்காக சிருஷ்டித்தார்? நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்பதற்காக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தாராம். நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தாராம். மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குணம் உருவாகணும் தெரியுமா? மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், கஷ்டப்படுறவளை தூக்கி விடணும், ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கணும். ஜெபிங்கப்பா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க, வேதம் வாசிங்க, தாழ்மையா நடந்து கொள்ளுங்க, கர்த்தரை நம்புங்க. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படி நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்கிறவங்களா, நன்மையை பேசுறவங்களா நம்ம இருக்குன்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. இந்த பூமியில எல்லாரும் அப்படி கிடையாது. ஜனங்களை பாருங்க, கண்டபடி பேசுறாங்க, கண்டபடி சொல்றாங்க. மற்றவங்களுக்கு தீமை உண்டாகத்தக்கதாய், அவர்கள் அழிந்து போகத்தக்கதாய் இங்க ஒன்று பேசி அங்க ஒன்று பேசி என்னெல்லாமோ பண்றாங்க. நம்ம அதுக்காக நம்ம அன்று சிருஷ்டிக்கவே இல்லை. நன்மை பேசுவதற்கு. மொர்தெகாயை போல நன்மை பேசுங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை தீமை வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, ராஜாவுக்காக நன்மை பேசின மொர்தெகாயை போல நீர் எல்லாரையும் மாற்றும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் தரப்பில் நின்று ஜெபிக்கிறேன். தகப்பன், அதற்கேற்ற கிருபையும் ஞானத்தையும் அபிஷேகத்தையும் ஒருவருக்கும் கொடுத்து நன்மையை பேசுறவங்களா, நல்லதை பேசுறவங்களா ஆண்டவர் எல்லாரையும் மாற்றி அது நிமித்தம் பெரிய காரியங்களை காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், அது மட்டும் எங்களுக்கு நன்மை ஒன்று இல்லையே என்று சொல்லி யாரெல்லாம் கலங்கி இருக்கிறாங்களோ, உடைய பிள்ளைகள் நன்மைகளை காணட்டும், நல்லதை காணட்டும். நன்மைகளை கண்டு ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்தட்டும், உமக்கு சாட்சியாய் மாறட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் எல்லாரையும் மூடலபடிய நன்றி. வியாதிப்பட்டவர்களை இப்போது அந்த சுகமாக்கி சாட்சியை நிறுத்தும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடும். படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிப்பில் இருக்கிற தடையை மாற்றும். படித்தவர்களுக்கு வேலையை தாரும். கர்த்தருக்கு ஊழியர் தேவ பிள்ளைகள் மேல விசேஷ கிருபை இறங்கட்டும். ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய நாமம் உயரத்தக்கதாய் அற்புதங்களை செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.